வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4ஆம் தேதி 5வது மாதம் 2017ஆம் ஆண்டு சித்திரை மாதம் 21ஆம் நாள் வேலைக்கிழமை. இன்றையிலிருந்து அக்னி நட்சத்திரம் ஆரம்பிப்பதை கவனித்துக் கொள்வது வேந்தர் டிவி நேயர்களுக்கு நன்மை. உங்களுடைய பயணங்கள் சமயத்தில் மிக மிக கவனமாக பாதுகாப்பாக நிறைய நீர் குடிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் நிமித்தமாக எல்லாவித முயற்சிகளும் சிறு தடைகள் காணப்படுவதை கவனத்தில் கொண்டு தடைகளுக்காக கோபப்படுவது, ஆக்ரோஷப்படுவதெல்லாம் வேண்டாம். சிலர் சொல்வதை செய்யவில்லை என்பதற்காக அப்படியே அடிவயிற்றிலிருந்து ஊரே கேட்கிற அளவுக்கு கத்துவதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கண்டிப்பாக பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம். அவர்கள் தாயாக தந்தையாக இல்லாமல் நல்ல தோழனாக தோழியாக அரவணைத்துக் கொள்வது இன்றைக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இரத்தபந்த உறவுகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாருக்கு மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்தில் ஏதேனும் பாதிப்புகள் இருந்தாலும் பிறகு பேசி தீர்த்துக் கொள்வது நன்மை. பூர்வீக சொத்து பிரச்சனையில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு பெரும் கஷ்டத்தையும் சிக்கலையும் ஏற்படுத்திவிடும். விட்டு கொடுக்கின்ற மனப்பாடம் இருந்தால் எல்லா விதத்திலும் சுமமாக நீங்களாக முடித்து கொள்ளக்கூடிய காலகட்டத்தை வீணாக விரயம் செய்து கொள்ளாதீர்கள். சுபகாரிய விஷயங்கள் தடைகளே காணப்படாதனால் தைரியமாக செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பயணங்கள் அனுகூலங்கள், வெளிவட்டாரம், வேற்றுமொழி மனிதர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதாயங்கள், ஓய்வு, சுற்றுலா போன்ற விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். வியாபாரத்தில் இருப்பவர்கள் புது முயற்சி பலரால் பாராட்டப்படும். தைரியமாக இறங்குவது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். தைரியம், தன்னம்பிக்கை, வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தருவதற்குண்டான அனுகூலங்கள். எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு உங்களுடன் நட்பும் அன்பும் பாராட்டுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு வார்த்தைகளில் மிக மிக கவனமாக பார்த்து கொண்டாலே போதும். மற்ற விஷயங்கள் அனுகூலத்தை பெற்றுத்தரும். உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பு. கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவது மனதிற்கு சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்று கண்டிப்பாக தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் மிக கவனம். வழக்கு போன்ற விஷயத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது. மன கஷ்டங்கள், சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான இணக்கமற்ற சூழ்நிலைகள் காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் ஒரு நிதானத்துடன் இருக்க வேண்டும். நெருப்பு போன்ற இடங்கள், உயரமான இடங்கள், உத்தியோகத்தில் கடினமான தொழில் அமைப்பில் இருப்பவர்கள், ஞாபக மறதியால் வண்டி வாகனத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுவதை கவனத்தில் கொள்வது பல விதத்தில் நன்மை. மேலும் சிம்மத்திற்கு இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். விலை உயர்ந்த பொருட்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதும், வண்டி வாகனத்தில் செல்கின்ற சமயத்தில் கவன சிதறல்கள் ஏற்படுவதும், கண்டிப்பாக புது அறிமுகத்தில் தேவையில்லாத குழப்பங்கள், ஏமாற்றங்கள்லாம் ஏற்படுவதை கவனத்தில் கொள்வது பல விதத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எல்லா விஷயத்திலும் கவனம். மன சஞ்சலங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது பல விதத்தில் நன்மை. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக குடும்பத்தில் இரத்தபந்த உறவுகள், நல்ல நட்பு விஷயத்தில் சிறிதாக ஏதேனும் பேசி மனக்குழப்பத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு லாபமும் அனுகூலமும் ஒன்று சேர்வதற்கு, பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான முயற்சிகள் பலரால் பாராட்டப்படும். உத்தியோக நிமித்தமாக ஏற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியம், தன்னம்பிக்கை வளர்வதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எல்லா விஷயத்திலும் ஒருவித நிதானத்துடன் இருப்பதும் சிலருக்கு பெரும் அளவு கஷ்டங்கள், தேவையில்லாத ஒன்றுமே செய்யாத இருந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தி ஏற்படுவதை பார்க்கலாம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். உத்தியோக நிமித்தமாக தைரியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாட்டப்படும். புது முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படும். பழைய கூட்டாளிகள் பிரச்சனை தீரும். தனிப்பட்ட முறையில் பெரிய அளவு முதலீடுகள் பலரால் பாராட்டப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தைரியம் தன்னம்பிக்கை ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சி பல விதத்தில் ஏற்றமும் அனுகூலம் ஏற்படுவதை கவனத்தில் கொள்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது சரி செய்து கொள்வது உங்களுடைய முயற்சிக்கு உண்டான அமைப்பு வெற்றிகள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சோம்பல் அறவை தவிர்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீன் விஷயத்தில் மிக மிக கவனம். ஒரு முறைக்கு இருமுறை பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேசுங்கள். தொலைபேசியில் பேசுகின்ற சமயத்தில் மிக மிக கவனமாக பேசுங்கள். யாரை பற்றி புறங்கூறுவதோ மற்றவர்களை பற்றி கோபதாபத்துடன் ஒருத்தர் சொல்வதோ அது தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். எந்தவித கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும், உடைமைகள் விஷயத்தில் மிக கவனமாக இருப்பதும், வண்டி வாகனத்தில் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை. சட்டத்திற்கு புறம்பான நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது லாபத்துக்கும் மனதிற்கும் சந்தோஷம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். காலை 9:07 சந்திராஷ்டிரமத்துக்குள் வருகிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடிவயிற்றிலிருந்து பாதம் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் மிக கவனம். அஜீரண கோளாறு சிலருக்கு மகரத்துக்கு தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் சாதாரணமாக உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அவர்கள் உங்களுக்காக சிறு ஆலோசனை கூறினாலும் தயவு செய்து கேட்பது பல விதத்தில் நன்மை. சுபகாரியத்தில் எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை. குடும்பத்தில் எல்லா விதத்திலும் சந்தோஷம் அனுகூலத்துக்கு ஒரு பிரச்சனையும் காணப்படவில்லை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். உத்தியோகம் வெளிவட்டாரம் தைரியம் தன்னம்பிக்கை பல விதத்தில் யோகமும் அனுகூலம். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் அவருடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். வெளிவட்டாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுகிறது. மன சஞ்சலங்கள் காணப்படுகிறது. அதெல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் ஏற்கனவே இடது பாக்கம் இதே பகுதியில் பாதிப்பு உள்ளவர்கள் மற்றும் இன்று மிக மிக கவனமாக பார்த்து கொண்டாலே போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கையுடன் செய்யக்கூடிய காரியங்கள் படிப்படியாக முக்கியத்துவம் கொடுக்கும். வார்த்தைகளுக்கு வெளிவட்டாரத்தில் குடும்பத்திலும் தன்னம்பிக்கை ஏற்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், தொலைதூர செய்திகள் நன்மைகள், எந்தவித பயணங்கள் அனுகூலங்கள், கடல் கடந்து வியாபாரம் தொழில் உத்தியோகம் படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுடன் சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்தி டக்கென்று உறவினர் மூலியமாக நண்பர் மூலியமாக வந்து சேரக்கூடிய நல்ல நாள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.